வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மேச ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்து ரிஷப ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ மேச ராசி, உங்களோட ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் செவ்வாயை குருவோட பார்வையில் இருக்குது. இது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களோட ராசியே பார்க்குறாரு. அதனால் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல பதவி உயர்வு, நல்ல சம்பள உயர்வெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். நிறைய பேருக்கு காதல் கை கூடக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காதலன் காதலிக்குள்ளே சண்டைகள் ஏற்பட்டு பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, திருமணத்தில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் திருமண தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கனால பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்குரிய சுப பலன்களான நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக நீங்கள் 7 சனி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. ஜென்ம சனி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை கொடுக்கலாங்க. இது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதுவும் 7 சனி நினச்சி எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அக்டோபர் 18 தேதிக்கு அப்புறம் அவர் உச்சம் பெற்ற நிலைக்கு வருவார். இதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் 18 தேதிக்கு பிறகு இருக்குங்க. மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா, பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, காசு பணத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காதுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, மேசராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மாதமாக இருக்குங்க. பெரிய லெவலில் ஏற்றமும் இருக்காது, பெரிய லெவலில் எந்த இறக்கமும் இருக்காது. எதனால் அப்படின்னா, இந்த மாதம் பெரும்பகுதியான நாட்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். எப்போயுமே ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எதுவும் நடக்காது. அதாவது பார்த்திங்கன்னா, மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா, கல்வியில் பார்த்திங்கன்னா தடைகள் ஏற்படுறது, இது இல்லாமல் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாத நிலை ஏற்படுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் நிறைய விதமான பிரச்சனைகள், அதாவது மேனேஜர்ஸ் சேர்ந்த உங்களுக்கு நிறைய விதமான இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அந்த விலையிலே நீங்கள் விற்றுக்கிட்டு பெரிய லெவலில் நீங்கள் லாபங்கள் எடுக்க முடியாத நிலைமையில் ஏற்படுங்க. இது மட்டும் இல்லாமல் உழைக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கல அப்படின்ற மாதிரியான பிரச்சனை. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு எப்போ மழை தேவையோ அப்போ மழை பெய்யாமல், எப்போ மழை தேவையில்லையோ அப்போ மழை பெய்யுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தின் பிற்பகுதி அப்புறம் அவரும் நீச்சம் பெற்ற நிலையில் போவார். இதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அம்மாவால், வீடால், இல்லைன்னா பார்த்திங்கன்னா வாகனத்தால் உங்களுக்கு ஒரு சில செலவுகள் ஏற்படுங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி சனி நல்ல நிலைமையில் இருக்கனால பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த விதமான விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அவர் பாதுகாத்து கொடுத்துருவாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல அக்டோபர் 18 தேதி வரைக்கும் இருக்கனால பார்த்திங்கன்னா, பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது உங்களை மனைவினாலேயோ மகள்னாலேயோ இல்லைனா உங்களுடைய தோழினாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ இது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனாலும் உங்களுக்கு எந்த பெரிய சோதனைகளும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்காதுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.